நான் போய் காசு கொடுத்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்? இப்பெல்லாம் கடையோட ஓனர்ஸ் ஆட் பண்றதா ஃபேஷனா இருக்கு, ஜனங்களும் ரசிக்கிறாங்க. இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சோ அதனால நீங்களும் மேடமும் சேர்ந்து ஆட்ல நடிங்க சார். நீங்க 2 பேருமே நடிங்க சார். இல்ல வேண்டாம், எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. மேடம், நீங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சா அப்படியே சூர்யா ஜோதிகா மாதிரியே இருப்பீங்க. இப்ப இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்க, எனக்கும் மனசு இருக்கு. அதனால ஐ வாண்ட் மணி. இப்ப எனக்கு பணம் வேணும், அதுவும் உடனே வேணும். எப்ப தருவ, எங்க தருவ, நான் எங்க வரணும், அதை மட்டும் நீ சொன்னா போதும். உடனடியா நல்ல பணம் எல்லாம் தர முடியாது. என்கிட்ட இப்ப பணமும் இல்ல, சொன்னா புரிஞ்சுக்கோ. அப்ப நீயும் புரிஞ்சுக்கோ. நானும் உன் விஷயத்த உன் புருஷன் கிட்ட சொல்றதை தவிர வேற வழி இல்ல. சாமியே சரணம் ஐயப்பா, சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பா ஐயப்பா, அப்பா ஐயப்பனை நம்பி போனா நம்ம மனசுல நினைச்சது நடக்கும்னு சொன்னாங்கப்பா. அது அப்படியே கண்ணு முன்னாடியே நடந்துருச்சு. ஆமா, நல்லபடியா சாமி கும்பிட்டியா? பயங்கர கூட்டம்பா, இருந்தாலும் அருமையான தரிசனம் கிடைச்சதுப்பா. ஏண்டா அது இப்படி கத்தி தான் சொல்லுமா? ஆமாடா. சொல்லுங்க மீனா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம், எதை பத்தி? கொஞ்ச நாளாவே நான் உன்கிட்ட எதை பத்தி பேசுறேன்னு உனக்கு தெரியாதா? முக்கியமா பேசணும், ஆனா நம்ம வீட்டுல வச்சு பேச முடியாது. நான் மகேஸ்வரி வீட்டுல தான் இருக்கேன், நீங்க இங்க வந்துடுறீங்களா? சரி வரேன்.